உயிரே உறவே தமிழே, எட்டு திக்கும் தமிழின் புகழ் மணக்கும், தமிழின் நினைத்தாலே நாவினில் தேன் நிற்கும். தமிழை வணங்கி தமிழில் மயங்கி இந்த சபையில் கூறியிருக்கும் அனைவருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்நிலையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க நம் இந்திய நாடு பெற்ற தவப்புயல்வர்களுள் ஒருவர் தான் காந்தியடிகள். அகிம்சை சத்தியாகிரகம் என்று பெயராயுதம் கொண்டு நடத்திய அறவழி போராட்டங்கள் இந்தியா மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்தியா விடுதலை பெறவும் மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் மூலம் இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு நம்மை அடிமையாக்கினார். மக்களை ஒன்றுபடுத்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்து எண்ணற்ற தலைவர்கள் நம் நாட்டின் விலைக்காக போராடினர். இந்து தலைவர்களுள் மிகவும் முக்கியமானவர் காந்தியடிகள். குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி பிறந்தார். காந்தியின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியின் பெற்றோர்கள் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி புட்லிபாய் ஆவர். சிறுவன் காந்தி இளைய வயதில் மிகவும் கூட்டு சுபாவம் உடையவர். உண்மையும் அன்பும் உயர்ந்த மதிப்புகளாக கொண்ட காந்தியின் ஆரம்பகால சுய அரைக்காலத்தை செதுக்கியது ஸ்ரவணன் மற்றும் ஹரிச்சந்திரன் கதைகள். இவை காந்தியின் குழந்தை பருவத்தில் அவர் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. காந்தி தனது 13ஆம் வயதில் கஸ்தூரிபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தனது 18ஆம் வயதில் பள்ளி பட்டம் பெற்ற காந்தி சட்டம் பயில லண்டன் சென்றார். வழக்கறிஞரான காந்தி தனது 23ஆம் வயதில் வேலைக்காக தென்னாப்பிரிக்கா சென்றார். நிறவெறி கொள்கை அங்கே தலைவிரித்தாடுவரை கண்ட காந்தி அதனை எதிர்த்து அகிம்சை முறையில் போராடினார். அங்குள்ள மக்களையும் இந்த அநீதியை எதிர்த்து போராடும்படி தூண்டினார். 1915ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தி பின்னர் இந்தியா தேசிய காங்கிரசின் தலைமையை ஏற்றுக்கொண்டார். 1921ஆம் ஆண்டு மதுரை வந்த காந்தி ஏழை மக்கள் அணியும் ஆடைகளைதான் தானும் அணிய வேண்டும் என்று எளிய ஆடைகளுக்கு மாறினார். கடுமையே கருவில் என்று கொள்கையை மிகுந்த விருப்பத்துடன் கடைபிடித்தார். அவர் தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் தானே செய்து கொண்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளமே வெளியேறு போன்ற எண்ணற்ற போராட்டங்களை தலைமை ஏற்று நடத்தினார் காந்தி. விடுதலை போராட்டத்துடன் மத நல்லிணக்கம், தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு, பெண் விடுதலை போன்ற இயக்கங்களை முன்னின்று நடத்தினார் காந்தி. இவரது அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் கண்ட தாகூர் அவருக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கினார். மனிதம் சமத்துவம் பேசு, சீர்திருத்து சிந்தனை செய், பாமரனின் பசறிந்தவன், பார்வைக்காய் தன் ஆடை அளித்தவன், தன்னலம் பேணா தவப்புறவன் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். நன்றி. ஜெய்.